மீட்பின் தேவனே, உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை இம்மட்டும் காத்து பலப்படுத்தியதற்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய தயவினால் மீண்டும் இந்த இளைப்பாறுதலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று நல்ல ஒரு காலையின் பொழுதை காண்பதற்கு என் தேவன் கிருபை கொடுத்து நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளுக்குரிய செய்தி என்னவென்றால், உலக ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள சட்டதிட்டங்களை வேதாகமம் எப்படி முன்னறிவித்திருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், உப்பை தின்றவன் தண்ணீர் கண்டிப்பாய் குடிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த லோகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் யோசனையை கேட்பதற்கு ஒத்துப்போக மாட்டார்கள். ஆலோசனையை கேட்பதற்கு இணங்க மாட்டார்கள். புத்திமதிகளை கேட்பதற்கு அவர்கள் மனது ஒவ்வாது போகும். பெரியோர்களின் ஆலோசனையை கேட்பதற்கு அவர்கள் தங்களை ஓரம் கட்டி கொள்வார்கள். இதை போலத்தான் வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனைகளை சில மக்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று சொல்வீர்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று ஏசாயா 1 அதிகாரம் 19-20 வாக்கியத்தில் சொல்லுகிறார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தங்களின்படி நாம் தேவனுக்கு எப்படி நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ ஆதாரங்களின் வழியாக நாம் ஆண்டவருக்குள் ஜீவிக்கிற ஜீவிதத்தின் தன்மைகள் நம்மை எப்படி தேவ சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 36 அதிகாரம் 12 வசனம் சொல்லுவதை நாம் வாசித்து பார்த்தால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அடங்கார்களே ஆகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிய மாட்டோம், அடங்க மாட்டோம் என்று சொல்வார்களே ஆகில் அவர்கள் ஞானமடையாமல் பட்டயத்துக்கு இரையாவார்கள் என்று சொல்லுகிறார். ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் அதை பெற்றோர்களாயினும் மூப்பர்களாயினும் பெரியவர்களாயினும் போதகர்களாயினும் மூப்பர்களாயினும் யார் சொன்னாலும் சரி, அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு மனம் பொருந்த வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். ஏன் இவர்கள் இப்படி நம்மை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற யுக்தி நமக்கு வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்வதில், பெற்றோர்கள் நமக்கு சொல்வதில் தீமை என்றைக்காவது சொல்லி இருப்பார்களா? எந்த பெற்றோராவது நாம் கெட்ட வழியில் நடக்க வேண்டும் என்று சிந்தித்திருப்பார்களா? எந்த ஆண்டவராவது நாம் தீயதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்களா? அது எந்த சமூகத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி. உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த சமயமானாலும் கெட்டதை செய், தீயதை செய் என்று சொல்லுகிற போதனை இருக்கிறதா? இல்லை. பின்பு ஏன் மக்கள் இவ்வளவு தங்கள் போதகங்களை
தங்கள் சமயங்களுடைய ஆலோசனைகளை கேட்க மனதில்லாமல் பலவிதமான தவறுகளை செய்து கொண்டு வருகிறார்கள். ஒரே ஒரு காரணம், மாட்டோம் மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த மாட்டோம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு வேதாகமத்தில் அநேக விளக்கங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன என்றால், நாம் தேவனை சார்ந்து ஜீவிக்கிற அந்த ஜீவிதத்தின் தன்மைகள் நம்மை தேவ சமூகத்தில் எப்படியெல்லாம் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்தால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கேளாமற் போனால் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடே பிடுங்கி அவைகளை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் உபதேசங்களுக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்களோ, இந்த வேத உபதேசங்களுக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்புக் கொடுக்க மனதில்லாது இருக்கிறார்களோ, அவர்களுடைய சந்ததியை வேரோடு பிடுங்கி நான் அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நாம் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று நமக்கு 10 பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 10 பிரமாணங்களுமே தேவனுடைய வழிகளை, உபதேசங்களை, அவருடைய நல் நெறிகளை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அவர் நல்லதைத்தான் நமக்கு போதித்திருக்கிறார். இந்த போதனைகளை வேண்டாம் என்று வழி விலகி செல்லுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் இன்னொரு வசனத்தின் மூலமாக வாசிக்கப் போகிறோம். எரேமியா 16வது அதிகாரத்திலே நாம் சொல்லுகிற வார்த்தை, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் தேவனுடைய வழிவகைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு துன்மார்க்கர்களுடைய கூட்டம் எதிர்த்து நிற்கும். அப்படி எதிர்த்து நிற்கும்போது ஆண்டவர் அந்த துன்மார்க்கருடைய கூட்டத்தை அதம் பண்ணி அழித்து போடுவார். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை காப்பதற்கும் உங்களை ரட்சிப்பதற்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் சார்ந்து ஜீவிக்கிற வழிமுறைகள் என்ன என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம். அங்கு எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16, 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் பரிதாபத்துக்குரிய ஒரு வார்த்தை என்னவென்றால், யாருக்கு இதை ஆண்டவர் சொன்னாரோ அவர்கள் நாங்கள் கேட்க மாட்டோம், அதிலே நடக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த அனுபவம் தான் இன்றைக்கு உலகத்திலே அநேக சங்கடங்களுக்கு உள்ளாக்குகிற ஒரு உபதேசம். ஏனென்றால் கை கொள்ளாமல் போய் மீறி நடந்து பெற்றோர்களுக்கு விரோதமாக, ஜனத்துக்கு விரோதமாக, தங்களுடைய ஜீவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய கெட்ட பழக்கங்கள் மக்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல வழியை நான் போதிக்கிறேன், அதிலே நீ நட. நல்ல வழி என்று கேட்பதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் விருப்பப்படுகிறார்கள்? எங்கெல்லாமோ போய் ஆலோசனை கேட்கிறார்கள். சுகாதார கூட்டத்தில் போய் நாம் சுகத்தோடு வாழ்வது எப்படி, சந்தோஷமாக வாழ்வது எப்படி,
ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்கின்ற போதனைகளை கேட்கிறார்கள். ஆனால் எந்தவித விலையும் கிரயமும் இன்றி ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக நல் ஒழுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அதை யாரும் கேட்டு அதில் விருப்பப்படுவது இல்லை. இன்றைக்கு உலகம் அப்படி என்றால் இந்த உலகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் நாகரீகம் பெருக பெருக அந்த உலகம் சங்கடத்திற்குள் தான் அதிகமாக விரும்பி செல்வதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் காலத்தின் நியமங்களை ஏற்றுக்கொண்டு சற்று ஆண்டவருக்கென்று நம்முடைய ஜீவித நாட்களை நாம் அர்ப்பணிப்போம் என்றால் அந்த வாழ்க்கையின் சத்துவங்கள் நம்மை தேவனுக்கு எப்படி இருக்கிறது? இப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்றால், துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 1:28. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆலோசனையை வெறுக்கக்கூடிய பிள்ளைகள், இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவன் கொடுக்கிற இந்த ஆலோசனையை விட்டு நாம் விலகிவிட்டால் நாம் மிகுந்த சங்கடத்திற்குள்ளாவோம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சொற்ப இன்பத்திற்காக தன்னுடைய தன்மானத்தை, நம்முடைய மீட்பின் வல்லமையை நாம் இழந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். எரேமியாவின் புத்தகம் 5வது அதிகாரம் அங்கு 3வது வசனத்தை வாசித்தால், கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகிறது. அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு நோகாது. அவர்களை நிர்மூலமாக்குகிறீர், ஆனாலும் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். தங்கள் முகங்களை கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கி திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அவர்களை அடிக்கிறீர், ஆனாலும் அவர்களுக்கு அது நோகவில்லை. அவர்கள் எந்த நிலையில் அடிக்கப்பட்டாலும் அது அவர்களுக்கு நோகாமல் இருக்கும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் கண்களுக்கு அது நோகாது. அவர்களை நிர்மூலமாக்கும், ஆனாலும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். எங்களை எந்த விதத்தில் சஞ்சலப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் இருதயத்தை கண்மலையை காட்டிலும் கெட்டியாக்குகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் தங்கள் பாதையில் நடப்பதை விரும்புகிறார்கள், தங்கள் சொந்த பாதையில் நடப்பதை விரும்புகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த அனுபவத்திலே கர்த்தருடைய வாக்கை மாட்டோம் என்று எதிர்த்து நிற்கிறோமா என்றால் நிற்கக்கூடாது. ஆண்டவர் எதை செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாம் நடந்து நம்மை தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதான கற்பனை. அந்த கற்பனைகளிலே நம்முடைய ஜீவிதம் இருந்து நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய சமூகத்தை நாடி நாம் என்றைக்கும் தேவனை பின்பற்றுகிறவர்களாக நல் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அது நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கும். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சார்ந்த குடும்பத்திற்கும் அது நற்பெயர் வாங்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட குணத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிற நாம் தேவனை நோக்கி பிரார்த்திப்போம். அன்பு தெய்வமே, நீர் அன்பானவர். உம்முடைய அன்பு எங்கள் மீது எவ்வளவு ஊற்றப்படுகிறது என்பதை நாங்கள்
உணராமல் இன்னும் உம்மை அறியாத தருணத்தில் நீர் சொல்லுகிற அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பக்குவத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எங்களை அப்படிப்பட்ட இணக்கத்திலிருந்து மீட்டு உம்மை பின்பற்றுகிறவர்களாக எங்களை ஒப்புக்கொடும். உலகத்தில் ஆண்டவரே எந்தவித பலவீனமான செய்கைகளை எங்கள் கண்கள் காணாதபடி, பிள்ளைகள் செய்யாதபடி அவர்களை நற்கிரியைகளுக்குள்ளாய் பழக்கப்படுத்தும். அதற்கேற்ற பலனை என் தேவன் நீர் ஒருவரே கொடுக்க முடியும். அந்த பழக்கத்திலிருந்து நாங்கள் எங்களை ஆண்டவரை விடுவிக்காமல் காத்துக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் இன்று வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அப்படிப்பட்ட ஜீவிதத்தை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள்ளும் அந்த நல்ல எண்ணம் உருவாகி மாட்டோம் என்று நாம் எதிர்த்து நிற்காதபடி கீழ்ப்படுகிறோம் என்ற ஒரு சொல்லை தேவ சமூகத்திற்கு முன்பதாக சொல்லி நாம் நற்பெயரை ஈட்டுவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.